ஹாய் ஃபேவரட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து வளைகாப்புக்கு முன்னாடி நாளுங்க. திங்கக்கிழமை வந்து வளைகாப்பு, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணி இருக்குங்க. அப்போ தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். காலையிலேருந்து வந்து அத்தை, மாமா, நாத்தனார் எல்லோரும் சேர்ந்து வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சாணியெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. வந்து தட்டெல்லாம் வந்து அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தது. அப்புறம் அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. திங்ஸ் எல்லாம் வந்து மாமா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தாங்க. இந்த தட்டு பார்த்திங்கன்னா, இது ஜஸ்குட்டி வந்து வயிற்றில் இருக்கும்போது நானாகவே செஞ்ச பிளேட்டுங்க. பாப்பா ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வச்சா திருப்பி அது வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் வந்துருச்சுங்க. அப்புறம் இன்னொரு அக்கா பார்த்திங்கன்னா, இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணா ஒய்ஃபுங்க. அவங்களும் அக்கா தான். 2 அக்கா வந்து எல்லாம் எடுத்து வச்சாங்க. அப்புறம் இந்த ஊஞ்சலும் நான் வந்து ஜஸ்குட்டியோட அந்த ஃபஸ்ட்டு வளைகாப்பப்போ செஞ்சதுங்க. எங்கள் வீட்டிலே இருந்ததுங்க. திருப்பி இந்த வளைகாப்பு வைக்கணும்னு வச்சுட்டோங்க. அப்புறம் தட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரரோட அத்தை பொண்ணுங்க. அவங்க வந்து பலகாரம் கொடுக்க வந்திருந்தாங்க. அவங்க அப்புறம் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாங்க. கூட்டாஞ்சோறு சாப்பிட்லான்னு சொல்லி அன்றைக்கி கூட்டாஞ்சோறு சாப்பிட்டாங்க. நான் முன்னாடியே வந்து தோசை சுட்டு சாப்பிட்டேங்க. அப்புறம் கொஞ்சமாக மட்டும் வாங்கிக்கிட்டேன். சாப்பிட்டு எல்லாம் அடுத்தடுத்த டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. 2 அக்கா, அப்புறம் எங்கள் நாத்தனாரோட பொண்ணு, அவங்க 3 பேரும் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. நாங்கள் 2 பேர் வந்து மருதாணி போட்டுட்டு இருந்தோம். குட்டி வாளுங்க அவங்க பெரியப்பாவை தான் அவரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சைடு தனியாக கொஞ்சம் பொடி கொடுத்துட்டு அவளை வச்சு அவர் பார்த்துட்டு இருந்தார். நடுவில் இப்படி தான் போய் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டா. கொஞ்ச நேரம் கோலம் டிஸ்டர்ப் பண்ணால், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மருதாணி டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இப்படியே தான் அவள் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து கோலம் போட்டாச்சு, மருதாணி போட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. அவங்க அத்தை வந்து பாப்பாவுக்கு ஊஞ்சல் ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கோலம் வந்து எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. வந்து போய் செட்டில் ஆயாச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.